தன்னுடைய குழந்தையை பார்த்ததும் பீரிட்டெழுகிறது அன்பு. அது மட்டும் இல்லை, சூர்யா அவ்வளவு ரொம்ப நல்லவராக இருக்கார். அதுக்கான காட்சிகள் பல படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சவொடனே நீ வந்து ஊருக்கு போ, உங்கள் வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் கொடுக்குறாரு. ஆனால் முடியாது, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லி அடம் பிடித்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு வாசல் முன்னால் போராட்டத்தில் ஈடுபடுகிறார் மம்தா பைஜு. அதுக்கப்புறம் மம்தா பைஜு எப்படி சூர்யா மனதில் இடம்பெற்றார், சூர்யா அவரை எப்படி விரும்பினாரா இல்லையா என்பது தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தில் கதாநாயகன் 40 வயதான சூர்யா, கொஞ்சம் லேசாக குறுந்தாடி வைத்திருக்கிறார். குறுந்தாடினா ஷேவ் பண்ண விட்டுருக்காரு. 40 வயசு மாதிரி தோற்றத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை பார்த்தாலே அந்த வாழ்க்கை அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. படம் முழுக்க நமக்கு ஒரு அன்பேவா படம், எம்ஜிஆர் படம் பார்த்தீங்களா, ஒரு கலகலன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வை ஊட்டி இருக்கிறார் வெங்கி அட்லூரி.